வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிடிஎஸ் ஆன் ப்ரொஃபஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதோடைய செக்ஷன் என்னது? 194Jன்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 194J ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் require specified persons to deduct TDS on payments made to resident for professional of technical services, royalty, non-complete fees and directors fees other than salary. ஓகேங்களா? ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ஃபீஸ்னால் சேல்ரி இல்லாமல் மற்ற ப்ரொஃபஷனலாக வர்றது எல்லாமே இதில் ஆட் ஆகும். இப்போ டிடிஎஸ் ஃபாலோ அண்டர் செக்ஷன் 194Jன்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னா, கம்பெனி ஆர் ஃபார்ம் என்கேஜ் ஏ ப்ரொஃபஷனல் ஆர் சர்வீசஸ் ப்ரொவைடட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிடிஎஸ் டிடக்டட் ஆஸ் பர் செக்ஷன் 194J. அடுத்து நெட் பேமெண்ட் மேடு டு ப்ரொஃபஷ்னல். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் டெபாசிட்டட் வித் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஹூ இஸ் இன்வால்வ்டு? யார் இன்வால்வ் ஆவாங்க? டிடக்டார் டிடக்டி 2% தான் இன்வால்வ் ஆவாங்க. இதில் டிடக்டார் யார்? கம்பெனி, எல்எல்பினா லிமிடெட் லைபிலிட்டி பர்சன்ஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இண்டிவிஜுவல்ஸ் ஆர் HUF வேர் அப்ளிகபிள் அண்டர் த ஆக்ட் அண்ட் அதர் ஸ்பெசிஃபைட் பர்சன்ஸ். ஓகேங்களா? டிடக்டி யார்? ரெசிடென்ட், ப்ரொஃபஷனல் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். ஓகேங்களா? பேமெண்ட் கவர் அண்டர் செக்ஷன் 194J. இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் 10%. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் 2%. இது யார் யாருக்கு 10%, யார் யாருக்கு 2% வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட், கம்பெனி செக்ரட்டரி, advocate, doctor, architect, engineer, management consultant, interior designer, other professional services, இவங்களுக்கெல்லாம் 10% TDS. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் 2%. யார் யாருக்கு? டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டு, ஐடி சர்வீசஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, இன்ஜினியர் சர்வீசஸ், technical support, other technical services where applicable under the act. ஓகேங்களா? இப்போ வந்து யார் யாருக்கு 10%, யார் யாருக்கு 2% நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு த்ரெஷோல்ட் லிமிட்டு இதுக்கு எவ்வளவு? ஓகேங்களா? TDS is generally required if the aggregate payment to a payee exceed 50,000 during the financial year. அதாவது 1 இயரில் 50,000க்கு மேலே நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக ஏர்ன் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு நாம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்ஜெக்ட் டு அப்ளிகபிள் ப்ரொவிஷன் பேஸ் படி. ஓகேங்களா? இதில் டிடிஎஸ் ரேட் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து 10%, அனதர் ஒன் வந்து 2%. 10% யார்? ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். 10% சப்ஜெக்ட் டு த அப்ளிகபிள் ஃபார் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட்டு 2% வேர் அப்ளிகபிள் அண்டர் தி ஆக்ட் பிரகாரம். ஓகேங்களா? ரேட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் மே சேஞ்ச்டு. ஆல்வேஸ் வெரிஃபைடு த லேட்டஸ்ட் அப்டேட் பிஃபோர் த டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஏபிசி பிரைவேட் லிமிடெட் அப்பாயின்மெண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபார் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுக்கோசம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு எப்படி டிடிஎஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் ஃபீஸ் எவ்வளோ? 1,20,000. ஓகேங்களா? இப்போ டிடிஎஸ் ரேட் என்னது? ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்க்கு எவ்வளவு? சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு 10%. இப்போ டிடிஎஸ் டிடக்ட் எவ்வளோ பண்ணுவாங்க? 12,000 டிடக்ட் பண்ணுவாங்க. நெட் அமௌண்ட் பெய்டு எவ்வளவு? 1,08,000 தான். ஓகேங்களா? 1,20,000ல் 10% போச்சுன்னா அதாவது 12,000 டிடக்ட் பண்ணாங்கன்னா ரிமைனிங் நெட் பேமெண்ட் எவ்வளோ பெய்ட் பண்ணுவாங்க? 1,08,000 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் இதுக்கு பார்த்துடலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னது? at the time of booking the expenses. ஓகேங்களா? professional fees account data 1,20,000 to
TDS payable account வந்து 12,000. To consultant account to be 1,08,000. ஓகேங்களா? இங்கே பாருங்க நேரேஷனில் being professional fees booked and TDS liability recorded. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட். அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் எப்படி? கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு? 1,08,000. பீயிங் பேமெண்ட் மேடு டு கன்சல்டன்ட் ஆஃப்டர் டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, அனதர் ஒன் என்னது? அட் த டைம் ஆஃப் டெபாசிட்டிங் டிடிஎஸ். டிடிஎஸ் டெபாசிட்டிங் என்ன ஜேர்னல் என்ட்ரி? டிடிஎஸ் பேயபிள் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு? 12,000. ஓகேங்களா? நேரேஷன் என்னது? பீயிங் டிடிஎஸ் டெபாசிட்டட் வித் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஒய் இஸ் செக்ஷன் 194J இம்பார்ட்டன்ஸ்? ஏன் இம்பார்ட்டன்ஸ்? என்ஷூரிங் கம்ப்ளைண்ட்ஸ் வித் டிடிஎஸ் ப்ரொஃபஷன்ஸ். ஓகேங்களா? ஹெல்ப் இட்ஸ் ப்ரொஃபஷனல் ரிசீவ்ஸ் அக்யூரேட் டிடிஎஸ் கிரெடிட். நெக்ஸ்ட், ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ரமோட்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன் ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, டேக் கீவே பார்த்துடலாம். பிஃபோர் மேக்கிங் எனி பேமெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ் வெரிஃபைங் த நேச்சர் ஆஃப் சர்வீசஸ் அப்ளிகபிள் த்ரெஷ்ஹோல்டு. ஓகேங்களா? அப்ளிகபிள் த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ? 50,000. அக்ரிகேட் பேமெண்ட் டு த பேயி எக்ஸிட்டட் 50,000. அதாவது 50,000க்கு மேலே அக்ரிகேட் பேமெண்ட் பண்ணாங்கன்னா டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டிடிஎஸ் ரேட் அண்ட் ரெசிபியண்ட் பேன் டு என்ஷூர் அக்யூரேட் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து 10%, அனதர் ஒன்று 2%. இப்போ சார்ட்டர் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி, அட்வொகேட், டாக்டர், ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், இன்டீரியர் டிசைனர் இவங்களுக்கெல்லாம் 10% தான். பட் டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு 2% யார் யாருக்குன்னா டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டு, ஐடி சர்வீசஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், என்ஜினியர் சர்வீசஸ், டெக்னிக்கல் சப்போர்ட் இவங்களுக்கெல்லாம் 2%. ஓகே, டிடிஎஸ் ரேட் வந்து 2%, 10%, 2%. த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டு அக்ரிகேட் பேமெண்ட் டு பேயி எக்ஸிட்டட் 50,000. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சர்ஸ்.